அக்கா காளியம்மாள் போனது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீழ்ச்சியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ பர்சன்டேஜில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஓட் பேங்க் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா எங்கள் காளியம்மாள் அக்காள் மாதிரி நிறைய அக்காங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம், தம்பி தங்கைகளை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ நாங்கள் வளர்க்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க போய் வளர்ந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இல்லை. இதில் எப்படி நாம் தமிழர் கட்சி அடிப்படும் எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க? பாதுகாப்பான கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பான கட்சி அதிமுகன்னு உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேள்வி எழுப்பும் போதே உங்களுக்கு சிரிப்பு வரலையா? அது பாதுகாப்பான கட்சியா? நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நீங்க பார்த்திருப்பீங்க, சரிபாதி பெண்கள் இருந்தாங்க கூட்டத்துல, குழந்தைகள் முதற்கொண்டு இருந்தாங்க. எவ்வளவு அழகான எவ்வளவு ஒழுக்கமான மாநாடா இருந்தது. மொத்த எங்க இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் மொத்த கட்சிகளுக்குமே எடுத்துக்காட்டா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கதான் பெண்ணியம் பேசப்படுறோம், இங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இங்க பெண்ணியம் பேசட்டும் பாப்போம். 117 சீட் அதிமுக கொடுங்களேன் பாப்போம். நீங்க எந்த கொள்கையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? திராவிடத்தை தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயா எடப்பாடி ஐயா வந்து தமிழ் தேசம் சொல்லிட்டு வந்து நிக்கட்டும். திராவிடங்கிற வார்த்தை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? திராவிட கொள்கை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? திராவிடர்களுக்கான கொள்கை யாருப்பா எடுத்துட்டு வரீங்க? எதுக்குப்பா எடுத்துட்டு வரீங்க திராவிடத்தை? இல்ல எங்களுக்கு முரணா தானே இருக்கு. ஒண்ணு தமிழ் தேசியம் பேசு, இல்ல திராவிடம் பேசு. நீங்க தமிழனா இருந்தாலுமே திராவிடத்துக்கு சப்ப கொட்டும் போது நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நாங்க எதுக்கு உசுர கொடுத்து இங்க கத்திக்கிட்டு இருக்கோம்? கொள்கை முரண் தான்.